தீபா ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீட்டிலே நம்ம வத்த குழம்பு பொடி ரொம்ப சுலபமாக அரைச்சிடலாம். நம்ம வத்த குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு இந்த பொடி சேர்த்தாவே போதும். குழம்பு வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இல்லாமல் நல்லா குழு குழுன்னு நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 10 காஞ்ச மிளகாய் கிட்ட எடுத்துக்கலாம். நம்ம வந்து எடுக்கிற ஸ்பூன் அளவுகள் மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து டேபிள் ஸ்பூன், இது வந்து ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன். இந்த பொடியை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கிட்டோன்னா தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்புக்கு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன், தனியா நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. நல்லா ஒரு வாசனை வரும், நல்லா சிவப்பாயிடும் இந்த வெந்தயம் அதெல்லாம். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா வந்து இப்போ வாசனை வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவை கிடையாது. லைட்டாக அந்த மிளகாயில் சூடு ஏறினா போதும். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா மிளகாய் வந்து கருகிடும், நல்லா இருக்காது இந்த பொடி. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டுனா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா வத்த குழம்புக்கும் இது வந்து நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாவே போதும். குழம்பு இறக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். மணத்தக்காளி குழம்பு, வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இது எல்லாத்துக்குமே இந்த பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது வத்த குழம்பு பொடி. குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சேர்த்தாவே போதும். புளி குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, எல்லா புளி குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா குழு குழுன்னு இருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.